பெரம்பலூர் மாவட்டம் ஆதனூர் அருகே அதிவேகமாக வந்த 2 பைக்குகள் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விபத்து குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, பெரம்பலூர் மாவட்டம் கல்வப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மோகன், அஜித்குமார், தினேஷ் ஆகிய 3 இளைஞர்களும் ஒரே இருசக்கர வாகனத்தின் மூலம் சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ததற்காக காணும் பொங்கலையொட்டி விருதாச்சலம் வழியாக நேற்று சென்று கொண்டிருந்தனர். அப்போது விருதாச்சலம் அடுத்த குமாரமங்கலம் கிராமத்தை கடந்து செல்லும் போது ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமி மகன் குருசாமி என்பவரும் தனது இருசக்கர வாகனத்தின் மூலம் வீட்டிற்கு கறி வாங்கி கொண்டு சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது இந்த எதிர்பார்த்த விதமாக பலத்த சத்தத்துடன் கூடிய 2 இருசக்கர வாகனங்களும் மோதிக்கொள்ளும் காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2 வாகனங்களும் அந்த மோதிக்கொண்டு போற காட்சி என்பது தற்போது பார்த்து ஒரு நிலையில் இந்த 2 இருசக்கர வாகனங்களும் மோதிக்கொள்ளும் விபத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தின் 3 இளைஞர்களும் எதிரே வந்த குருசாமி உட்பட 4 பேரும் தூக்கி வீசப்பட்டு கை கால்கள் என பலத்த காயங்களோடு ஆபத்தான முறையில் சாலையில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் கிடந்தனர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தற்போது அவர்களை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த ஆதனூர் கிராமத்தில் ஒரு வீட்டில் பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் அந்த 2 இருசக்கர வாகனங்களும் போற விபத்து ஏற்பட்ட அந்த காட்சி என்பது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 4 பேரும் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் தற்போது சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கம்மாபுரம் போலீசார் இந்த விபத்து குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.